பரதீசு எப்படி ஆண்டவருக்குள் மறிக்கின்றவர்களுடைய ஆத்துமாக்கள் இழைப்பார்கின்ற இடமாகவும், அப்புறம் அதில் இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் இல்லாமல் மறிக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் போகிற இடம் பாதாளம். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆனால் நித்திய அக்கினி கிடையாது. அதுல அக்கினி கிடையாது. அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல் என்பது நரகம். அது வெளிப்படுத்தின விசேஷத்திலே தான் அது திறக்கப்படுகிறது முடிவில். ஆகவே பாதாளத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் கடைசியிலே பங்கடைவது சாத்தானோடு சேர்ந்து நரகத்திலே. ஆகவே பாதாளம் வேறு, நரகம் வேறு. அப்போ இரண்டு இடங்களிலும் சாத்தான் வேதனைத்தான் படுவானே ஒழிய அவன் மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற இடங்கள் அல்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள்? பாதாளத்துக்கு போனோம், அங்கே பிசாசும் அவனுடைய தூதர்களும் மற்றவர்களை வதைக்கிறார்கள் என்று. அதை ஏற்றுக்கொள்ளும். பாதாளத்தை குறித்து நான் ஒரு முக்கியமான காரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் பாஸ்டர் அருசன். என்னவென்றால், பாதாளம் உண்டாக்கப்பட்டது பிசாசு துன்பப்பட, அவன் சந்தோஷப்பட அல்ல. ஆனால் கண்டவர்களும் பாதாளத்துக்கு இப்படியாக பிரயாணம் போய் பார்த்துவிட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? அங்கே பிசாசு ஆட்சி செய்கிறானாம், பிசாசினுடைய தூதர்கள் எல்லாம் ஜனங்களை உபாதிக்கிறார்களாம். அப்போ பாதாளம் என்பது போகின்ற மனுஷர்களுக்கு பயங்கரமான ஒரு இடமாக தெரிந்தாலும் பிசாசு கொண்டாடுகிற ஒரு இடம் போலத்தான் இவர்களுடைய தரிசனம் மூலமாக தெரிய வருகிறது. அப்படியானால் அந்த பாதாளத்தை ஆண்டவர் உருவாக்கின நோக்கமே அந்த இடத்துல பிழைக்கிறதே. பிசாசு உபாதைப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்க. ஆனால் அவன் உபாதித்துக் கொண்டிருக்கிறான். கேட்டால் அந்த வேதத்திலே உபாதிக்கிறவரிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான் என்ற அந்த ராத்தல் கொடுத்த அந்த தாளந்து உவமையை போல அந்த ஒரு ராத்தல் கொடுத்து ஒருவன் அதற்கு 5 ராத்தல் 10 ராத்தல் கொண்டு வந்தான், ஒருவன் 2 ராத்தல் கொண்டு வந்தான், ஒருவன் நிலத்திலே புதைச்சு விட்டு வந்தான். அந்த அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறான் அந்த ராஜா. இதை வைத்துக்கொண்டு பிசாசு உபாதித்து கொண்டு இருக்கிறான் என்று சில பேர் கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியும்.